இது இல்லாமல் ஒரு லைவ் இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டும், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் பேஜ், அதாவது ஏஞ்சல் ஒன்னோட மெயின் பேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த நிஃப்டியை வந்து சிம்பிளான ஒரு டூலை வச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். லைவில் மார்க்கெட் இன்னைக்கு லைவில் பார்க்குறோம். ஆஸ் ஆஃப் நோ டைம் இஸ் 1:44, 28 October 2024. மார்க்கெட் வந்து நியர்லி வந்து லாஸ்ட் 1 வீக்கில் ஒரு 10% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் சிம்பிள். எல்லா கால்ஸை வந்து வெளியில் கொடுத்து வாங்குறது, நான் இந்த மாதிரி சக்ஸஸ் ப்ராஃபிட் பண்ணி தரேன்றதுக்காக அக்கௌண்ட்டை கொடுக்குறது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமே உங்களோட முடிவை சொல்லுங்கள். MACDன்ற டூலை யூஸ் பண்ணி எப்படி நாம் ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்றது தான் விஷயம். கொஞ்சம் ஸ்க்ரீனை பெரிய சைஸ் ஆக்கிறதுக்காக நான் வேறு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. MACDனோட இண்டிகேட்டர் கீழே இருக்குது. MACDனோட இண்டிகேட்டரில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக பெரிய இன்னைக்கு டெக்னாலஜி அல்கோ டெவலப் ஆகிடுச்சு, அது வந்துடுச்சு, ரோபோட்டிக் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ சீசன் வந்தாலும், எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருந்தாலுமே ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க இந்த மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 2 இடம் மார்க்கிங் இருக்கேன். நான் சார்ட்டை கேண்டில்லாம் எதுவுமே மார்க்கே பண்ணல. சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்ட்ராடே ஆக்டிவிட்டீஸில் பார்க்கறதுக்காக இருக்குது. இந்த 2 இடத்துக்குமான ட்ரேடிங் மெத்தடை மட்டும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் MACDனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 59 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இந்த 59 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது டைவர்ஜென்ஸ், ஹிஸ்டோகிராம்னோட டைவர்ஜென்ஸ் வந்து செல்லிங் கொடுத்துருச்சு. ஸோ செல்லிங் கொடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு த திங் இஸ் மார்க்கெட் கூட நம்ம சிம்பிளி அதனோட சிச்சுவேஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி போகிறோம். வேறு எதுவுமே ரிசர்ச்சே பண்ணல. ஹிஸ்டோகிராம் டைவர்ஜென்ஸ் கொடுத்துருச்சு, பட் மார்க்கெட் மேலே போயிருக்கு. சிம்பிள். ஹிஸ்டோகிராம் டைவர்ஜென்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் மேலே போகுதுன்னா த திங் இஸ் டைவர்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் கால் ஆப்ஷன்ஸை வாங்க வச்சு டைவர்ட் பண்ணுறதுக்கான விஷயந்தான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. கால் ஆப்ஷன்ஸை வாங்க வச்சு டைவர்ட் பண்ணுறது தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பெருசாக எதிர்பார்க்காம 5 to 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் 24,369 ஆர்எல்ஸ் 24,400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா மினிமம் 5 to 10 பாயிண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 15 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து என்ட்ரி ஆனாங்க அப்படின்னா ஷுவராக இந்த ட்ரேடில் பெரிய லாஸ் எதுவும் இல்லாமல், பெரிய ப்ராஃபிட் எதுவும் இல்லாமல் வந்துட முடியும். ட்ரேடையும் அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ண திருப்தியோடு இருக்க முடியும். அடுத்தது மார்க்கெட் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல வந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல ராங்காக போயிருக்கு. சார் MACD வந்து ராங்காக காட்டுமா? ஆமாம், MACD மட்டும் இல்லை, எல்லா டூலுமே ராங்காக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையர்ஸ் ஓவராக போகிறாங்க, மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயம் இங்கே நடந்திருக்கு. கன்வர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட்டை இங்கே திருப்பியும் செல்லிங்க்கு வந்துருக்கு.
செல்லிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து இதே டைவர்ஜென்ஸ் திருப்பியும் பாருங்கள், கன்வர்ஜென்ஸ் வேறு மாதிரி, ஹிஸ்டோகிராம்ஸ் வேறு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களா, இன்னும் செல்லிங்க்கு அதிகமான இது கொடுக்கும். ஸோ திருப்பியும் செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். த திங் இஸ் ஸ்டாப் லாஸ் ஹையர் த ஹை, என்ன ஹை கொடுத்துருக்கோ ஹையர் த ஹை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்த ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்டு தைரியமாக என்ட்ரி எடுத்தோம்னா த திங் இஸ் ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கில் நடந்த இன்ஃபர்மேஷனை கண்ணில் பார்த்துக்கோங்க. இது வந்து லைவில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதே சேம் டூல் சேம் மெத்தடில் என்ட்ரி ஆனது தான், வேறு எதுவுமே என்ட்ரி கிடையாது. இந்த மெத்தடில் என்ட்ரி ஆனதுக்காக கிடைச்ச பெனிஃபிட் கிடைச்ச ரெவார்ட். ஸோ இது மாதிரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளோட சிஸ்டம்லேயே யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளை தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் எந்த டைம் வேணால் நம்மளை ரீச் பண்ணுங்கள். ரீச் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், சேஃப் ட்ரேடிங். ஓகே.